ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கும் சுதந்திரத்தை தந்து இந்த காலை வேளையில் உம்மை தேட கிருபை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதம் 1ஆம் நாள் உம்மை தேடவும் துதிக்கவும் நன்றி சொல்லவும் முடியாமல் இவ்வுலகத்தை விட்டு கடந்து சென்றவர்கள் உண்டு. சங்கீதக்காரன் சொன்னது போல, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் உம்மை துதிப்பதில்லை. ஆனால் உயிரோடு இருக்கிற நாங்கள் உம்மை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தேவனே, நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர் என்று உம்முடைய வேதம் கூறுகின்றது. ஞானமுள்ள தலைவர்கள் உலகை ஆள நிற்கிருபை செய்யும் இறைவா, ஞானமற்ற ராஜாக்களால் மக்கள் பாதிக்கப்படுவதை கண்கூடாக காண்கின்றோமே. மனமேட்டிமை படைத்த ராஜாக்களால் இன்று இவ்வுலகில் பல பகுதிகள் பற்றி எரிகிறதை கேள்விப்படுகின்றோமே இறைவா. ஏழைகளாகிய லாசருக்களை கண்ணோக்கி பாரும். உமக்கு சித்தமானால் இந்த போர் சூழலிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். நோய் நொடியினால் வேதனைகளோடு காணப்படும் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். பண வசதி இல்லாமல் மருத்துவம் பார்க்க முடியாமல் தவிக்கின்ற மக்களை கண்ணோக்கி பாரும் இறைவா. பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்க உதவி செய்யும். நீரே இரட்சகர் என்று நம்பி இருக்கும் பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் வேண்டுதல்கள் உம்மை வந்தடையும் போது தேவையில் உள்ளவர்களுக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.